இறைவன் திருமறையிலே நமக்கு ஒரு அறிவுரை தருகிறான். எதிலிருந்தும் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலும், எந்த ஒரு நிகழ்வை பார்த்தாலும் எவற்றிலிருந்தும் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறுகின்ற சமுதாயம்தான் அறிவுடைய சமுதாயம் என்று இறைவன் சொல்கிறான். ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் அதில் என்ன படிப்பினை, நிகழ்ச்சியை மட்டும் பார்ப்பதல்ல, அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை. தபிரு யா உலில் அப்சார் குர்ஆன் சொல்கிறது. பார்க்கும் கண்களை உடையீர், படிப்பினை பெறுவீர் என்று திருமறை சொல்கிறது. திருமறையிலே நபிமார்களுடைய வரலாறு, முன் சென்ற சமூகங்களுடைய வரலாறு இவற்றையெல்லாம் குறிப்பிட்டுவிட்டு அந்த வசனங்கள் இறுதியாக எப்படி முடியும் என்றால், அறிவுடையோருக்கு இதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன. இபுரத்துல் உலில் அல்பாப், அறிவுடையோருக்கு இவற்றிலே படிப்பினை இருக்கின்றது என்றுதான் அந்த வசனங்கள் முடிவதை பார்க்கிறோம். இறைவன் சொல்கிறான், பூமியிலே சுற்றித் திரிந்து பாருங்கள். குல் சீரு ஃபில் அர்லி ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகதிபீன். இந்த பூமியிலே சுற்றித் திரிந்து பார்த்து இதற்கு முன் சென்ற சமுதாயங்களுடைய கதி என்னவாயிற்று என்று பாருங்கள். பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். குற்றவாளிகளுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். குழப்பவாதிகளுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். ஒரு ஊருக்கு போகிறீங்க சுற்றுலா தலமாக, அங்குள்ள பழங்கால கோட்டைகள், கொத்தளங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. சும்மா இடத்த பார்த்துட்டு வந்துடாதீங்க. இங்கே ஆட்சி புரிந்தது யார், இவர்கள் ஏன் எழுச்சி பெற்றார்கள், இவர்கள் ஏன் வீழ்ச்சி பெற்றார்கள், இவருடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன, இதை பற்றி சற்று சிந்தி பார்த்தால் உங்களுக்கும் அதிலே படிப்பினை இருக்குது, உங்களுக்கு படிப்பினை இருக்குது. ஆகவே எதிலிருந்தே படிப்பினை பெற வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றான். இந்த அடிப்படையில் இப்போது நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு நமக்கு முன்னால் நடந்து முடிந்திருக்கிறது. பாலஸ்தீன யுத்தம். பாலஸ்தீனத்திலே காசா பகுதியிலே இந்த இஸ்ரேலியர்கள் தொடுத்த அந்த யுத்தத்திலிருந்தும் நாம் பல படிப்பினைகளை பெற முடியும். 2100க்கு அதிகமான மக்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேலிய தரப்பிலே 70 பேர் இறந்திருக்கிறார்கள். உலகத்திலே 4வது பெரிய இராணுவம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்த பெரிய இராணுவம் யாரென்றால் இஸ்ரேல் இராணுவம் தான். அப்படிப்பட்ட மிகப்பெரும் இராணுவத்தை எந்த ஆயுதமும் இல்லாமல் சில ராக்கெட்டுகளையும் சில துப்பாக்கிகளையும் வைத்துக்கொண்டு அவர்கள் சமாளித்திருக்கிறார்கள். தண்ணீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, மருந்து கிடையாது, எல்லா வகைகளிலும் சூழப்பட்டவர்கள். வான் வழியாக, தரை வழியாக, கடல் வழியாக எந்த பொருளும் மருந்தும் உணவும் வர முடியாது, இஸ்ரேல்கள் அனுமதித்தால் ஒழிய. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் அழிந்து போயிடலை, சரண்டராகவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் சரண்டராகவில்லை. ஆக இவற்றிலிருந்து நமக்கு ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. முதலாவதாக பெற வேண்டிய படிப்பினை, சோதனைகள் எப்போதும் உண்டு. சோதனைகள் சந்திக்காமல் சுகமாக இருக்க முடியாது. அதுவும் ஒரு சமூகம் சத்தியத்திற்காக போராடுகின்ற ஒரு சமுதாயம், அநீதிகளை எதிர்க்கின்ற ஒரு சமுதாயம் நிச்சயமாக சோதனைகளை சந்தித்தே தீர வேண்டும். அம் ஹசிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத ஃபலம்மா யாதிகும் மதலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு முன் சென்ற சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனைகள் உங்களுக்கும் வராமலேயே நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் ஜுல்சிலு, அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எதுவரை? அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கின்ற வரை அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஆகவே சோதனைகள் எப்போதும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆக இந்த சோதனைகளை பெருமானார் காலத்தில் நடந்தது, பெருமானார் காலத்திற்கு பின்னால் நடந்தது, எல்லா காலகட்டங்களிலும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே சத்திய பாதையிலே லட்சிய பயணம் செய்வது என்பது ஒரு மலர்பாதையில் நடக்கின்ற ஒரு விஷயம் அல்ல, அது எப்போதும் சோதனைகள் நடந்ததாகத்தான் இருக்கும். ஆகவே முஸ்லிம் சமுதாயம் இது போன்ற சோதனைகளை கண்டு அஞ்சுவதோ கலங்குவதோ எந்த வகையிலும் கூடாது. ஆகவே நெருக்கடிகள் நமக்கு நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும்.